ஹலோ எவ்ரிவன், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2026. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எப்படி நியூ இயர் ரெசல்யூஷன் எடுக்கணும், அது எப்படி நம்ம வந்து கடைசி வரைக்கும் விடாமல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். எல்லா வருஷமுமே எல்லாருமே ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன் கண்டிப்பாக எடுப்போம். பட் அதை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு சிலர் ஃபாலோ பண்ணிடுவாங்க, பட் நிறைய பேரால் அதை ஃபாலோ பண்ண முடியாது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தோன்னா, நம்ம எடுக்கிற நியூ இயர் ரெசல்யூஷன் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ரெசல்யூஷன் தான் எடுப்போம். ஆனால் அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி எடுத்துருவோம். அதனால் நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடும். ஸோ ஈஸியான ரெசல்யூஷன் எப்படி எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். ரெசல்யூஷன்ன்றது ஒருத்தருக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். பட் காமனாக ஒரு சில ரெசல்யூஷனை எல்லோரும் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரெசல்யூஷன் நான் இப்போ சொல்கிறேன். அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். நம்பர் ஃபஸ்ட் ரெசல்யூஷன் பார்த்தோன்னா, சேவ் ஃபஸ்ட் ஸ்பெண்ட் லேட்டர். அப்படின்னா என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு மந்த்லி 5th ஒரு 10th நம்மளுக்கு சேலரி கிரெடிட் ஆகும். அந்த சேலரி கிரெடிட் ஆனதும் நம்ம என்ன பண்ணுவோன்னா, வீட்டுக்கு ரெண்ட் கொடுக்கறது, நம்ம மளிகை ஜாமான் வாங்குறது, ஹோம் லோன் பே பண்ணுறது, அந்த மாதிரி செலவை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டை நம்ம அப்புறமா சேவ் பண்ணுவோம். பட் அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே 2 அக்கௌண்ட் வச்சுக்கணும். ஒன்று வந்து சேல்ரி அக்கௌண்ட், இன்னொன்று சேவிங்ஸ் அக்கௌண்ட். நமக்கு அக்கௌண்ட்டுக்கு சேல்ரி வந்ததுமே அதிலேருந்து நம்மளால் என்ன அமௌண்ட்டு முடியுமோ, எடுத்ததுமே ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக நம்ம யோசிக்கக்கூடாது. ஏன்னா அப்படி பெரிய அமௌண்ட்டை யோசிச்சோன்னா அதை நம்ம கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ நம்மளால் எந்த அமௌண்ட் முடியுமோ, ஒரு 500 இருக்கலாம், அது ஒரு 1000 இருக்கலாம், இல்லை 5000 இருக்கலாம், நம்மளால் முடிஞ்ச அமௌண்ட்டு. ஆனால் எவ்ரி மந்த் அந்த அமௌண்ட்டை நம்ம கரெக்டாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம அனுப்பிட்டு அந்த அமௌண்ட்டை பற்றியே நம்ம மறந்துடணும். அதை பற்றி நம்ம திங்க் பண்ணவே கூடாது. அதுக்கு ஏடிஎம் கார்டு இல்லாத அக்கௌண்ட்டாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம அந்த அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட்டு நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி அனுப்பிட்டு மீதி இருக்க அமௌண்ட்டை தான் நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம செலவு பண்ணணும். ஸோ சேலரி வந்ததோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அமௌண்ட்டை சென்ட் பண்ணிடுவோம். ஸோ எல்லாருமே 2 அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அனுப்பிட்டு நம்ம மீதி இருக்க அமௌண்ட்டை நம்ம செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் நமக்கு அமௌண்ட் இருக்குன்னா அதை நம்ம மந்த் எண்டில் நம்ம திருப்பி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கே சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சேலரி வந்ததுமே நம்ம பண்ண போகிற ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, ஒரு அமௌண்ட்டு நம்ம கண்டிப்பாக சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணும். இது ரொம்ப ஈஸியான ரெசல்யூஷன் தான். இது எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். ஸோ நம்ம அக்கௌண்ட்டுக்கு சேலரி வந்துருச்சுன்னு மெசேஜ் வந்ததுமே நம்ம என்ன பண்ணிடணும், நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு அமௌண்ட்டை சென்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன். இதை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம செகண்ட் ரெசல்யூஷனை வந்து நம்ம அடுத்த ஷார்ட்டில் பார்ப்போம். ஏன்னா ஷார்ட்டோட லென்த்து கம்மியாக இருக்கிறதுனால நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம்.